ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 பேதுரு 1 1 Peter chapter 1 verse 16. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? எழுதியிருக்கிறதே என்று சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் போது நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று பழைய ஏற்பாடு துவங்கி புதிய ஏற்பாடு முடிகிற வரைக்கும் ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். நம்ம எல்லாருமே பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை போல் மாற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். இயேசு கிறிஸ்துவை போல் மாற வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தம். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மறுரூபமாவது தான் தேவ சித்தம். அப்போ குமாரனுடைய சாயல் எப்படிப்பட்டது? அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர், ஹோலி ஒன். அவர் பரிசுத்தராய் இருக்கிறதினால் நீங்களும் நானும் அவரை போல பரிசுத்தராய் நாம் காணப்பட வேண்டும். அந்த பரிசுத்தத்திற்கு நேராக நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் கடைபிடிக்க வேண்டும். பரிசுத்தம் என்று சொன்னால் என்ன? செட்டிங் அப்பார்ட், செட் அப்பார்ட் ஃபார் கிரைஸ்ட், செட் அப்பார்ட் ஃபார் காட். இந்த பூமியிலிருந்து, இந்த உலகத்தினுடைய லௌகிக இச்சைகளிலிருந்து, பாவ சாபங்களிலிருந்து, இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்களிலிருந்து நம்மை வேறு பிரித்து கொண்டு கர்த்தருக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் பரிசுத்தம். பரிசுத்தம் அதுதான். எதெல்லாம் வேறு பிரிக்கப்பட்டுச்சோ அதெல்லாம் பரிசுத்தம். நம்ம ஒரு ஒரு குழந்தையை கர்த்தருக்காக வேறு பிரித்து அதை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கும் போது அது பரிசுத்தமாகுது. அதுபோல் எதெல்லாம் நம்ம ஆண்டவருக்கென்று டெடிகேட் பண்ணி அது கர்த்தருக்கென்று வேற இந்த உலகத்துக்கு அடுத்த எந்த காரியத்துக்கும் அது பயன்படாமல் கர்த்தருக்கு மாத்திரம் அதை நாம் அர்ப்பணிக்கிறோம், அதெல்லாமே பரிசுத்தம். அப்போ ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நம்மளை இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம். இந்த உலகம் என்பது பொல்லாத உலகம், மாயையான உலகம், விபச்சார சந்ததிகளின் நடுவில் தான் நம்ம வாசம் செய்கிறோம். ஆனால் அதிலிருந்து நம்ம ஆதாமின் சுபாவத்தோடு நம்ம இந்த பூமியில் பிறந்ததினாலே நமக்குள்ள அந்த சுபாவத்தை ஆண்டவர் கொஞ்சமாக வேறறுத்து நம்மளை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து, பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி பரிசுத்தத்தை ஆண்டவர் நமக்குள்ளே நடப்பித்து கொண்டிருக்கிறார். அதனால தான் 1 பேதுரு 1 வாசிக்கும் போது அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாய் இருங்கள். உங்களை அழைத்தவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பரிசுத்தராய் இருக்கிறார். நம்மளை அழைத்த தேவன் சாதாரண தேவன் அல்ல, அசுத்தமுள்ள தேவன் அல்ல. அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். பரிசுத்தமுள்ள தேவன் நம்மை அழைத்ததினால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும், என்னென்னலாம் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எதெல்லாம் செய்கிறீங்களோ அது எல்லாமே கர்த்தருக்கென்று, ஆண்டவருக்காக நம்ம வாழுகிற ஒரு எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும். சிறிதாயினும் பெரிதாயினும் அதை கர்த்தருக்கென்று நாம் அர்ப்பணித்து நாம் செய்யும்போது நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவோம்? பரிசுத்தராய் காணப்படுவோம் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நாம் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படியாக தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பரிசுத்தராக இருக்கிறார். அந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அது பெருகி கொண்டே இருக்க வேண்டும். நாளுக்கு நாள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நாம் இன்னும் 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 பரிசுத்தமாகி கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது இந்த உலகம் சீக்கிரத்திலே அதனுடைய முடிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவின் வருகை சமீபமாக இருக்கிறது.
இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு என்ன தேவை, என்ன அவசியம் என்று நாம் பார்க்கும்போது, அங்கே 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி பூமியும் அதில் உள்ள கிரியைகளெல்லாம் அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கற்றுச் சொல்கிறார். அப்போ இந்த கடைசி காலத்தில் சபைக்கு என்ன தேவை? இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். அவர் பரிசுத்தமுள்ளவராய் பூமியிலே வரப்போகிறார். அந்த பரிசுத்தமுள்ள தேவனை இந்த உலகத்தின் கடைசியில் இன்றைக்கு பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள், சண்டைகள், பூகம்பங்கள், பலவிதமான அழிவுகள், பேரழிவுகள் எங்கு பார்த்தாலும் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழலிலே நாம் எப்படிப்பட்ட நடக்கை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த நடக்கை என்று சொல்லி, நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல பேதுரு சொல்றார். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் இந்த வசனம் கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்து அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. வசனம் கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Amen. Amen. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்ற வார்த்தையின்படி நாங்கள் உம்முடைய பரிசுத்தத்திலே பங்கடையவர்களாய், உம்முடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பரிசுத்தராய் இந்த பூமியிலே வெளிப்பட போகிறீர். ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள அந்த தேவனை பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் தரிசிக்க முடியாது. நாங்கள் அப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையுடையவர்களாய் இருந்து உம்முடைய வருகையிலே நாங்கள் உம்மை முகமுகமாய் காண ஆண்டவரே, வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளி ஆசீர்வதி. தேவ கிருபைக்கு தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லநாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.